அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை பெற்ற நாள். இன்னைக்கு காலையில ஐயா அமீர் ஃபைசல் அவர்கள் என்னை அழைச்சி சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொன்னார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உடனடியா இன்னைக்கு இதை பத்தி கொஞ்சம் பேசணும் தம்பி அப்படின்னு ஐயா சொன்னதுக்கு உடனடியா ஐயாவை சந்திக்க வந்துட்டோம். வாங்க ஐயா கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களுக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சுதந்திர தின வாழ்த்துக்கள். சுதந்திரம் அடையிறதுக்கு நம் முன்னோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அப்படிப்பட்ட சுதந்திர தினம் இன்னைக்கு. இன்றைய நாளில் முக்கியமான விடயம் என்னன்னா, இந்த சுதந்திரத்துக்காக போராடி உயிர் தியாகம் நிறைய நடந்திருக்கு. அவங்கள நினைவு கூறுவதற்கு தான் இந்த சுதந்திர தினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு நடக்கிற நிகழ்வுகள் அதை சார்ந்து இருக்கா? அருமையான ஒரு நல்ல கேள்வி. வெண்மணி வலையொலி நேயர்கள் அனைவருக்கும், இந்த நாட்டு மக்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக. இன்னைக்கு ஒரு மகத்தான விடுதலை பெற்ற நாள். நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று பேரறிவிப்பு செய்த நாள். இந்த நாள் நீங்க சொன்ன மாதிரி எண்ணற்ற ஈகங்களை, தியாகங்களை செய்து நம் முன்னோர்கள் நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்று தந்தார்கள். நீங்க கேட்ட கேள்வியில அந்த சுதந்திரம் இப்போது அப்படி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி மிக அருமையான கேள்வி. என்னுடைய பார்வையில நான் ஒரு இன்னைக்கு உள்ள நிகழ்வு, நான் சுதந்திர தின இதுக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தேன். பள்ளி நிகழ்வு, ஒரு பள்ளிக்கூட நிகழ்வுக்கு. அங்கு என்ன செய்தார்கள்? வழக்கம் போல கொடியேற்றி இனிப்புகளை வழங்கி வந்த, அதாவது விஐபி, அவர்களுக்குள்ள விஐபிகளுக்கு எப்படி சொல்றது, பொன்னாடை போற்றி தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய கீதம் பாடி கலைந்து சென்றார்கள். மிக வருத்தமாக இருந்தது. நாம் பெரியோர்களை பொன்னாடை போற்றி அவர்களை போற்றுவதை பற்றி நம்ம எந்த தவறும் சொல்லல. அதற்கு இந்த நாள் தருணம் அல்ல. இந்த நாளில் நாம் போற்ற வேண்டியது நமக்காக உயிர் தியாகம் செய்த, பொருள் தியாகம் செய்த, எண்ணற்ற துன்ப துயரங்களை தூக்கி சுமந்து பெரும் கனவோடு சிறிதும் பின்வாங்காமல் தொடர்ந்து போராடி நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி தந்தார்கள். இந்த சுதந்திர வரலாற்றிலே நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய துயரங்களை கடந்து வந்திருக்கிறோம். கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அது சொல்லி மாளாதுன்னு சொல்லுவார்கள். சொல்லி மாளாது. அந்த சுதந்திரத்தை பெற்று தருவதற்கு அவர்கள் செய்த தியாகங்கள் ஈடு இணை இல்லாதது, ஈடு இணையற்றது. அவர்களை பற்றி நாம் இன்றைக்கு நம் வரும் தலைமுறைக்கு கற்பிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வரலாறுகள் மறைக்கப்படுகிறது. நம் தலைமுறைக்கு நம்ம என்ன செய்யணும்? யார் யார் இந்த சுதந்திரத்திற்காக போராடினார்கள், எப்படி போராடினார்கள், எதனால் போராடினார்கள்ங்கிறத நம்முடைய வரும் தலைமுறைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், கற்பிக்கணும். இப்ப நம்ம சுதந்திரத்தை பத்தி பேசுறோம். அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை போராட்டத்தை முன்னெடுத்தார். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தார். இரண்டு பேரும் அடைய வேண்டியது சுதந்திரம் என்கிற ஒரே ஒற்றை இலக்கு தான். இவர் ஒரு விதமாக முன்னெடுத்தார் அண்ணல் காந்தியடிகள். சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் ஆயுத போராட்டம் தான் இதுக்கு, அவர்கள் மொழியில் தான் நம்ம பதில் சொல்லணும்னு அவர் ஒரு கம்யூனிஸ்ட் போராட்டங்கள், அவங்களுடைய ஆயுதம் ஏந்திய போராட்டம். சுபாஷ் சந்திரபோஸ் பாத்தீங்கன்னா ராணுவத்தை கட்டமைச்சார். இந்திய சுதந்திரத்துக்காக ராணுவத்தை கட்டமைச்சார். காந்தியடிகள் அஹிம்சா வழியில
ஒவ்வொரு நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு பக்கங்கள்ல ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான போராட்டங்களை முன்னெடுத்து பெரிய அழுத்தத்தையும் பெரிய உயிர் தியாகங்கள் செய்து அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பெரும் அழுத்தம் கொடுத்தார்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி பரவி மக்களிடத்தில் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி புரட்சியாக மாறி மக்கள் புரட்சியாக மாறும்போது வெள்ளையர்கள் வெளியேறினார்கள் நம் நாட்டை விட்டு. சுதந்திரத்தை கொடுத்து வெள்ளையர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்றோம். இவர்கள் மட்டும் அந்த நம்ம இப்ப குறிப்பிட்டது 2 பேரை தான் குறிப்பிட்டோம். நான் படிச்சிருக்கேன் கொடிகாத்த குமரன் அப்படின்ட்டு. கொடிகாத்த குமரன் தான் அந்த தேசிய கொடியை கையில் பிடித்து கொண்டு வெள்ளையர்கள் சிப்பாய்கள் அவரை ஓங்கி ஓங்கி ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும் அந்த கொடியையும் போடாமல் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று தன் உயிரை திறந்தாருங்கிறது எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய மன வலிமை இருக்கணும் இந்த போராட்டத்துல. என்னுடைய மக்கள் எதற்காக அப்படிலாம் அவர்கள் இவ்வளவு துன்பப்பட்டு தன் உயிரை மாய்த்து கொண்ட நிலைமைக்கு போனது காரணம் என்ன? கனவு. நம்மளுடைய வளங்கள் கொள்ளை போகுது, நம்மளுடைய செல்வங்கள் எல்லாம் கொள்ளை போகிறது. இப்படியே போய்கொண்டு இருந்தால் நம் வரும் தலைமுறைகள் என்ன செய்யும்? கையேந்தி விடுமே. வரும் தலைமுறைகள் வாழ முடியாதே. அவர்கள் வாழ்ந்துட்டு போயிடுவார்கள். வரும் தலைமுறையை அவர்கள் தொலைநோக்கோடு சிந்தித்தார்கள். எண்ணற்ற இஸ்லாமிய மக்களும் இதில் போராடினார்கள். எல்லா மக்களும் போராடினார்கள். அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. போராடாத ஒரே இயக்கம் RSS. அன்று இருந்த RSS சுதந்திர போராட்டத்துக்கு எந்த ஒரு பங்களிப்பையும் செய்யல. போராடாத ஒரே இயக்கம் RSS தான். அண்ணன் செந்தமிழ் சீமான் தான் அதை அதிகமா பதிவு செய்யறதுல அவர் தான் அதிகமா. எந்த அரசியல் கட்சியில உள்ளவங்களும் நாங்க பிஜேபி எதிர்ப்போம் அப்படி இப்படின்னு வாய்ஸ் வாடல் விடுவார்கள். இந்த மாதிரியான வரலாற்று நிகழ்வுகளை கரெக்டான துல்லியமா எடுத்து சொன்னது இல்லை. பொது வேளையில பேசுறது அண்ணனை அதுக்கு அண்ணன் தான், அவருக்கு நிகர் அவரே அப்படின்ற ஒரு நிலை. இப்படி உள்ள நிலைமையில நான் சொன்ன மாதிரி இந்த பள்ளியில அப்படி நடந்தது. அதுல ஒரு வருத்தம். நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரியான இந்த சுதந்திர தினம் குடியரசு தினத்துல மாணவர்களுக்கு அந்த வரலாற்றை சொல்லி அவர்கள் ஒரு 5 நிமிடமாவது அவர்களை பேச வைத்து நம்ம பார்க்கணும். வரும் தலைமுறைக்கு கடத்தணும், வரலாற்றை கடத்தணும். இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம சுதந்திரமான நாட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சுதந்திரத்தை 100% நம்ம அனுபவிக்கிறோமா? கேட்டு போராடுறதுக்கு சென்னையில அடிச்சு காலி பண்றாங்க. தூய்மை பணியாளர் வேலை நிரந்தரமாக வேலை கொடு, வேற என்ன சொல்லல. இந்த வேலையை அரசு வேலையா, இந்த அரசாங்கமே இந்த வேலையை செய்யுங்க. நீங்க தனியாருக்கு தாரை வாய்த்து கொடுத்து எங்களை தவிக்க விட்டுறாங்க. எப்படி அந்த மக்கள் சொல்றது? எங்களை தவிக்க விட்டு என்னை அனாதை ஆக்கிறாத. என் அரசு எது கொடுக்குறியோ அதை கொடு, எனக்கு வேலை கொடு, நிரந்தரமா எங்க பணி கொடு, என்னை ஒரு அரசு பணியாளரை அறிவிப்பு வெளியிடுன்னு தான் அந்த மக்கள் போராடுச்சு. இது ஒரு தவறான ஒரு கருத்து அல்லவே. அவங்களுடைய உரிமை தானே, அடிப்படை உரிமை தானே. இல்ல, நாங்க எல்லோரும் வாக்கு செலுத்தி தானே ஐயா உங்களை அதிகாரத்துல அமைத்திருக்கோம். அவர்கள் அது இல்லாம நம்மளுடைய அனைத்து விதமான அசிங்கங்களையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒருவர் தூய்மை பணியாளர்கள். எவ்வளவு பெரிய தியாகம்! கொரோனாவில் அவர்களுடைய தியாகம், பேரிடர் காலங்களில் அவர்கள் செய்த சேவைகள் வேலை அல்ல, அதெல்லாம் சேவை. எவ்வளவு கூலி கொடுத்தாலும் தகுமாயா? இன்னைக்கு ஒரு எம்எல்ஏவை, ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு லட்சக்கணக்கில் சம்பளம், எல்லாருக்கும் லட்சக்கணக்கில் இருக்கு. அவங்களுக்கு நாங்க 1000 கணக்கில் தானங்க கொடுக்குறீங்க. 1000 ஒரு 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் சம்பளம் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இது அரசு கொடுக்க முடியாதா? ஏன் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு அந்த குப்பை அள்ளும் டெண்டர், அதாவது அதை தனியார் மயப்படுத்துறது,
இப்படி இருக்குது நம்மளுடைய சுதந்திரம். வரலாற்றுகளை திருடக்கூடிய நிலைமையில இன்னைக்கு ஒரு இது படிச்சேன். குஜராத் பள்ளியில மகாத்மா காந்தியடிகள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்னு ஒரு கேள்வி. எப்படி இருக்கு பாருங்க. அவர் தற்கொலை செய்து கொண்டாருன்னா கேள்வி கேட்கறவனே பள்ளி பாடத்துல பள்ளியில கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு எக்ஸாம், அந்த பரீட்சை வைக்கிறாங்கல்ல, அந்த பரீட்சை காந்தியடிகள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார். எப்படி எப்படி இருக்குது? எங்க போகுது? இன்று இந்த வரலாறுகள் மறைக்கப்படுது. இந்த வரலாறுகளை மறைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மெல்லாம் காந்தியடியை கொன்றது கோட்சே. கோட்சே என்பவர் RSS இயக்கத்தை சேர்ந்தவர். நீங்களும் நானும் அந்த சமகாலத்துல வாழ்ந்தோமா? இல்ல காந்தி சாகும்போது நமக்கெல்லாம் நம்ம பிறந்திருப்போமா? இல்ல. நம் முன்னோர்கள் அதை கடத்திக்கிட்டே இருந்த வரலாறுகளை கடத்தி கொண்டே இருந்தார்கள். நாம் எப்படி சுதந்திரம் வாங்கணும்? வஉசி, தீரன் சின்னமலை, வேலு நாச்சியார், வீரமங்கை வேலு நாச்சியார், வடநாட்டு இதுலயும் ஜான்சி ராணி, இப்படின்னு நமக்கு வந்துகிட்டு கடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால இந்த சுதந்திர தினத்துல நம் முன்னோர்கள் நமக்காக செய்த ஈகங்களை நம்ம மறக்கக்கூடாது. நம் முன்னோர்கள் எதற்காக போராடினார்கள்? நம் வளங்களை கொள்ளையடித்தார்கள், செல்வங்களை கொள்ளையடிக்கிறார்கள். வருங்கால தலைமுறை எதுவும் இல்லாமல் ஆகிவிடும். நாம் இதை எப்படியேனும் நம் உயிரை கொடுத்தேனும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க போராடினாங்க. வெள்ளைக்காரர்களை வெளியேற செய்தார்கள். ஆனா அந்த சுதந்திரம் இப்போது கொள்ளைக்காரர்களிடம் மாட்டிக்கிச்சு. நம்ம காலத்துல நம்ம என்ன செஞ்சிட்டோம்? வெள்ளைக்காரர்களிடமிருந்து வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை பேணி போற்றி பாதுகாக்க தவறிய நாம் கொள்ளைக்காரர்களிடம் கொடுத்து அவதிப்படுகிறோம். கொள்ளைக்காரர்கள் இன்று என்ன வெள்ளைக்காரர்கள் செய்தார்களோ அந்த வேலையை ஒரு அணுவும் பிசுகாமல் மலையை, வளங்களை, மண்ணை, மக்களை அனைத்தையும் நாசப்படுத்துறான். இந்த முன்னோர்களுடைய ஈகங்கள், முன்னோர்கள் தன்னலமற்று போராடிய போராட்டங்களை நம் வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்கு கடத்தணும். அவர்களுக்கு உண்மையான வரலாற்றை போதிக்கணும், கற்பிக்கணும். அந்த கற்பிதல் தான் வருங்கால தலைமுறையை காப்பாற்றும். வரலாறு தெரியாதவன் வழிகாட்ட முடியாது. வரலாற்றை இழந்த மறந்த கூட்டம் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. வரலாற்றை நாம் படிக்கணும். வரலாற்றுடைய நாம் எங்கு வீழ்ந்தோம், நாம் என்ன செய்தோம் என்பதை படிப்பினையாக கொண்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகள் ஒரு எழுச்சி பெறணும், ஒரு புரட்சி செய்யணும்.